வணக்கம். இன்றைய ஜெப வீரர் ஆசா என்ற அரசன். யூதருக்கு ராஜாவாக இருந்தவன். 1 ராஜாக்கள் 15:9-10. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். He reigned 41 years in Jerusalem. Asa king reigned over Judah 40 years in Jerusalem. 2 நாளாகமும் 14:1-2-3-4 அதிமுக்கியமான வசனங்கள். அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவர் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். அபியாவுடைய மகன் ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாயிருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆசா did what was good and right in the eyes of the Lord his God. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து He commanded Judah to seek the Lord God of their fathers and to observe the law and the commandment. 1 ராஜாக்கள் 15:11. ஆசா தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆசா did what was right in the eyes of the Lord as did his father David. 14வது வசனம். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாயிருந்தது. Nevertheless, Asa's heart was loyal to the Lord all his days. Loyal to the Lord. அதிக முக்கியமான ஒன்று. 2 நாளாகமும் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். O Lord our God, for we rest on you, and in your name we go against this multitude. O Lord, you are our God. Do not man prevail against you. அப்பொழுது 12வது வசனம். கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். பார்த்து கொள்ளுங்கள். எத்தியோப்பியர் ஏராளமான பேர் போர்க்களத்தில் எதிர்த்து நின்றார்கள். ஆசாவுக்கு ஒன்றும் ஓடவில்லை. நீர் எங்கள் தேவன், துணை நில்லும் என்று
ஆண்டவரை நோக்கி அறிக்கை செய்கிறான். அவர்கள் ஓடிப்போனார்கள் என்று பார்க்கிறோம். 2 நாளாகவும் 15:1. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் 2:3-4 அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, பாருங்கள், யூதனுக்கு ராஜாவாக இருக்கிற ஆசா ஒரு ஊழியக்காரன் தீர்க்கதரிசி. தேவாவி இறங்கினவுடன் போய் ராஜாட்ட சொல்றான், ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். எப்படி இருந்திருக்கான் பார் ஊழியக்காரன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். Hear me, Asa, and all Judah and Benjamin, the Lord is with you while you are with him. If you seek him, he will be found by you. 3வது வசனம் நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கும் இந்த வசனம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. For a long time Israel has been without the true God, without a teaching priest and without law. 4வது வசனம், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். 8வது வசனம், ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலுமிருந்து அகற்றி அருவருப்புகளை அகற்றுகிறான். கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து, நன்றாக கவனியுங்கள் கர்த்தரை எப்படி கனப்படுத்துகிறாங்கன்னு. 9வது வசனம், அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்பிராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்த திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். 10:11 ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்தில் அவர்கள் எருசலேமில் கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவைகளில் அந்நாளில் 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு, 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ. ஒரு தேசத்தில் ஒரு அரசன் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்னும் ஒரு உடன்படிக்கை செய்து, முடியுமாங்க இந்த காலத்தில்? யூதா காலத்தில் நடந்ததுங்க. ஆசா மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காளங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு
தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தார் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். 2 நாளாகமும் 16:9. இந்த ஆண்டை ஆரம்பிக்கிற நாம் கொஞ்சம் வசனத்தை கவனமாக கேளுங்க. 2 நாளாகமும் 16:9. 2 Chronicles 69. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. நீங்கள் யோசிக்கலாம், இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும். கடந்த ஆண்டு கண்ணீரின் பள்ளத்தாக்கு, இந்த ஆண்டு வேதம் சொல்லுகிறது உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். இந்த 2024 ஆண்டை ஆரம்பித்திருக்கிற நம்மை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்காராம் பூமியில். யாருக்கு சாதகமா? உத்தம இருதயத்தோடு. For the eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong on behalf of those whose heart is loyal to him. Loyal to him. Loyal to him. முதலாவது, ஆசா ஜெபிப்பதற்கு முன் தன் ஆளுகைக்குட்பட்ட இடங்களில் உள்ள விக்கிரகங்களை அகற்றி பலிபீடங்களை இடித்து அசுத்தங்களை அருவருப்பானவைகளை அழித்து போட்டான். ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை நமது வாழ்விலிருந்து பிரித்து விட வேண்டும், எரித்து விட வேண்டும். முதலாவது. 2வது, கர்த்தரின் கற்பனைகளை கடைப்பிடிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கடைப்பிடிக்க கட்டளையிட வேண்டும். ஆசா அரசன் என்பதினால் ஆணையிட்டான். இஸ்ரவேலின் தேவனுக்கு பலி செலுத்தினான். கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதில் கஞ்சத்தனம் கூடாது. கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதில் கஞ்சத்தனம் கூடாது. கொடுக்கவா வேண்டாமா பட்டிமன்றம் நடத்தக்கூடாது. அது பாதகம், பாவம். 3வது, ஜெபித்தான், ஜெயித்தான். ஜெபித்தான், ஜெயித்தான். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, ஆண்டின் ஆரம்பத்தில் அரசன் ஆசாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம் ஐயா. கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடன் தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட எல்லா இடத்திலுள்ள அசுத்தங்களை அகற்றினான், அருவருப்புகளை அகற்றினான், விக்கிரகங்களை அழித்து போட்டான், இடத்தை சுத்தப்படுத்தினான். 2வது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அவன் பலி செலுத்தினான், பலிபீடத்தை கட்டினான். கற்பனை கட்டளைகளை கடைப்பிடிக்கவும் தன்னுடைய தேசத்து மக்களுக்கு ஆணையிட்டான் என்று பார்க்கிறோம். 3வது, எல்லா நிலைகளிலும் ஆசா ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், ஜெயித்தான் ஐயா. இந்த ஆசாவினுடைய வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் ஐயா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த புதிய ஆண்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபமே ஜெயம் ஐயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே. ஆமேன். அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு வீரரோடு, ஜெப வீரரோடு உங்களை சந்திக்கிறேன். ஆமேன். அல்லேலுயா.